பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு. மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். என் அன்பு இறை மக்களே, உங்களை மீண்டுமாக இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் தம்முடைய கிருபையினால் உங்களை என்னை பாதுகாத்தார். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 24ஆம் அதிகாரம் 24வது வசனம் அங்கே பார்க்கும்போது, அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்று கடைசியிலே சொல்கிறார். யோசுவா ஜனங்களை நோக்கி, தம்முடைய தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். சத்தம். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ விதமான சத்தங்களை பார்க்கிறோம், கேட்கிறோம். அதிகார சத்தம், ஆணவ சத்தம், கோபத்தின் சத்தம், பெருமைக்குரிய சத்தம், மிதப்புக்குரிய சத்தம், ஆணவத்தின் சத்தத்தை எல்லாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் மறுபுறம் அழுகையின் சத்தத்தை பார்க்கிறோம், வேதனையின் சத்தத்தை கேட்கிறோம், வியாகுலம் நிறைந்த உள்ளங்களின் சத்தத்தை கேட்கிறோம், வியாதியின் பிடியிலே சிக்கி தவிக்கிற மக்களின் சத்தத்தை கேட்கிறோம். இப்படியாக நாம் இன்னும் ஒருபுறம் கடந்து சென்றோம் என்று சொன்னால், போர்க்கால சூழல். இன்றைக்கு இஸ்ரேல் உக்ரைன் நாட்டினுடைய போர். இதில் அநேக மக்கள் உயிரை பறிக்கின்ற அந்த போரின் யுத்தத்திலே அவர்கள் உயிருக்காக போராடுகிற அந்த அவலக்குரலின் சத்தத்தையும் நாம் கேட்கிறோம். ஆனால் கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்லுகின்ற காரியம், கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். இன்றைக்கு ஹிட்லரை நாம் அறிவோம். அவர் கோடான கோடி யூதர்களை கொன்று குவித்த அந்த மனிதன். அவருடைய ஒரு சத்தத்துக்கு அநேக யூதர்கள் பலியானார்கள். அந்த சோல்ஜர் அனைவரும் ஒன்று கூடி யூதர்களை கொன்று குவிக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று வித்தியாசமில்லாதபடி. இன்றைக்கு கர்த்தரின் சத்தம் எப்பொழுதுமே உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற சத்தம், அரவணைக்கிற சத்தம், உனக்கு தேவையானதை கொடுக்கிற ஒரு குரலைத்தான் கடவுள் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் கூட அன்புக்குரிய இறை மக்களே, நாம் இதுவரை இந்த உலகத்தையும் உலகத்தின் சத்தங்களையும் கேட்டு அதன் பின்னாக நாம் ஓடி இருக்கிறோம். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கடவுள் யோசுவா மூலமாக, இஸ்ரவேலரே, நீங்கள் கடவுளின் சத்தத்துக்கு, அன்றைக்கு மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசேயை கடவுளின் சத்தத்தினால் அழைத்த அந்த அழைப்பு, ஒரு அதிசயம் நடைபெறுகிறது, ஆச்சரியம் நடைபெறுகிறது. பச்சை மரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. மோசே, நீ நிற்கின்ற இடம் பரிசுத்தமான இடம், ஆகவே உன் பாதரட்சைகளை கலட்டி போடு. எவ்வளோ பெரிய சத்தம்! அந்த அசரீரியை கேட்ட மோசே கடவுளின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்காத யாராக இருந்தாலும் அவர்கள் சடிதியிலே அழிந்து போவார்கள். அன்றைக்கு கிதியோன் அந்த தெலினாள் என்ற ஸ்திரீயின் மடியிலே படுத்து தன் கண்கள் பிடுக்கப்பட்டதுக்கு காரணம், கர்த்தருடைய சத்தத்தை அவன் மறுதலித்தான், கேட்க மறந்தான், அதை உணர மறந்தான். ஆகவேதான் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, எல்லாவற்றையும் இழந்தவனாக தவித்து கொண்டிருக்கிற மனிதனாக இருக்கிறான். இன்றைக்கும் கூட அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தரின் சமூகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஆலயத்திற்கு 2 மனிதர்கள் ஜெபிக்க போனார்கள். ஒருவன் தூரே நின்று
தன்னுடைய சத்தத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து மார்பில் அடித்து கொண்டு, பாவியாகிய எனக்கு இரங்கும். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால், சத்தத்தை கேட்டால், அவர் நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட உணர்வுகளை இந்த நாளின் முழுவதும் கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, இந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? இன்றைக்கு அபாய குரல், அழுகையின் குரல், அநீதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல், ஜாதியத்தினால் ஓரங்கட்டப்பட்ட மக்களின் குரலாக எழுப்புகிற அந்த அத்துணை குரலுக்கும் இன்றைக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீயும் நானும் இதுபோன்ற குரல்கள் நம்முடைய சமூக வாழ்வில் வரும்பொழுது நாம் அவற்றுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தரின் சத்தத்தை கேட்டால் நீங்கள் விடுதலையாவீர்கள். கர்த்தரின் குரலுக்கு செவி கொடுத்தால் விடுதலையாவீர்கள். அப்படிப்பட்ட மாபெரும் ஆவிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள திரியேக தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்து காப்பாராக. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக தந்தையே, நீர் ஒன்றான தேவன், உத்தமமான ஆண்டவர் சுவாமி. மீண்டுமாக உம்மிடத்தில் நாங்கள் வருவதற்கு தகுதி இல்லை. ஆனாலும் உம்முடைய கிருபை இந்த நாளில் எங்களை அழைத்திருக்கிறது. உம்முடைய ஈவு எங்களை அழைத்திருக்கிறது. நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு செவி